ஒரு அடர்ந்த வனத்தில் ஆழமான சிந்தனையில் ஆழ்ந்திருந்த ஒரு முனிவர் அமர்ந்திருந்தார். அவரை தேடி வந்தவர் ஒருவர் அவரிடம் ஞானம் பெற விரும்பினார். முனிவர் புன்னகைத்து, மகனே, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஆனால் அது வெறும் கதை அல்ல, வாழ்க்கையின் அரிய உண்மை என்றார். ஒரு பெரிய ராஜ்யத்தின் அரசன் தன் நாட்டில் உள்ள புத்திசாலிகள் அனைவரையும் அழைத்து ஒரு கேள்வி கேட்டான். உண்மையான செல்வம் எது? ஒரு புத்திசாலி, அரசே, தங்கம், வைரம், முத்துக்கள் ஆகியவைதான் உண்மையான செல்வம் என்றார். மற்றொருவர், மக்களின் நன்மதிப்புதான் உண்மையான செல்வம் என்றார். இன்னொருவர், கல்விதான் உண்மையான செல்வம் என்றார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலைச் சொன்னார்கள். ஆனால் அரசனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. அரசன் ஒரு நாள் ஒரு அறிஞரைச் சந்தித்தார். அந்த அறிஞரிடம் தன் கேள்வியைக் கேட்டபோது அவர் புன்னகையுடன், அரசே, செல்வம் என்பது நீங்கள் நினைக்கும் பொருள் அல்ல, அது உங்களைச் சுற்றியுள்ள உலகம் என்றார். அரசன் குழப்பத்துடன், விளக்கமாகச் சொல்லுங்கள் என்றார். அறிஞர் தொடர்ந்தார், நீங்கள் மூச்சு விடும் காற்று, உங்கள் கண்களுக்குத் தெரியும் சூரியன், நீங்கள் குடிக்கும் தண்ணீர், நீங்கள் நடந்து செல்லும் பூமி, உங்கள் காதுகளுக்குக் கேட்கும் பறவைகளின் ஒலி, இவை அனைத்தும் உண்மையான செல்வம். இவை இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா? தங்கம், வைரம் ஆகியவற்றை விட இவைதான் மிகவும் விலைமதிப்பற்றவை. ஆனால் நாம் அவற்றை ஒருபோதும் செல்வமாக நினைப்பதில்லை. அறிஞரின் இந்த விளக்கத்தால் அரசன் ஞானம் பெற்றான். அது முதல் அவன் இயற்கையை மதித்தான், மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டான், அனைத்தையும் சமமாக நடத்த ஆரம்பித்தான். அவனது ராஜ்யம் செல்வத்தால் செழித்தது. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். கதையின் நீதி என்னவென்றால், நாம் எதையெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறோமோ அதுதான் உண்மையில் மிகவும் மதிப்புமிக்கது. உனக்கு ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல குடும்பம், உனக்குள்ளே இருக்கும் நல்ல எண்ணங்கள், இவையெல்லாம் விலைமதிப்பற்றவை. அவற்றை பாதுகாத்துக் கொள். அவைதான் உன்னை உண்மையான செல்வந்தனாக்கும்